1 கிலோ பிரியாணி ஆக்குறோம். சிக்கன் பிரியாணி 1 கிலோக்கு 1 கிலோ அரிசி, 1 கிலோ சிக்கன், 400 வெங்காயம், 400 தக்காளி, புதினா 1 கைப்பிடி அளவு, கொத்தமல்லி 1 கைப்பிடி அளவு, லெமன் பெருசாக இருந்தால் 1 லெமன் போதும், தயிர் ஒரு ஒரு டம்ளர் தயிர். இப்போ தாளிக்க போகிறேன். இதில் தண்ணி போட்டு வச்சுருங்க. அரிசியில் கசராதான் காட்டாது. அடுப்பு பற்ற வச்சுருக்கேன். ஒரு 200 எண்ணெய், கோல்டு வின்னர் எண்ணெய். நானூறு வெங்காயம். பிஸ்மில்லாஹ். நான் இந்த பட்டை லவங்கெல்லாம் ஒரு 5 பட்டை, 5 லவங்கம், கொஞ்சம் பட்டை லவங்கம், ஏலக்காய் ஒரு 5 ஏலக்காய் போட்டு ஒரு தட்டு. வாசனையாக இருக்கும் இப்படி போட்டால். அதுக்காக இப்படி தட்டி போட்டால் நல்லது. கரண்டி உள்ள போட்டாக்கா அதில் கொஞ்சம் உப்பை போட்டுருங்க. கொஞ்சம் காணும், ஏன்னா சீக்கிரம் வெங்காயம் கறி. கொஞ்சம் நல்லா பொண்ண வெங்காயம் வதங்கட்டும். அரிசியில் கொஞ்சம் தண்ணி போட்டு விட்டுருங்க. அரிசியில் தண்ணி போட்டு வைக்கணும். கழுவிட்டு தண்ணி போட்டு வைக்கணும். மூடும். அதிகமாக இருக்குங்க. பிரட்டி விடணும். அப்பப்போ தீஞ்சிடும். இல்லைன்னா அடி பிடிச்சிச்சுன்னா
டேஸ்ட்டு நல்லா இருக்காது, பிரியாணியுடைய டேஸ்ட்டு நல்லா இருக்காது. அதனால் நம்ம அடி பிடிக்காமல் வெங்காயத்தை ரெட்டாக பொன்னிறமாக வதக்கணும். நல்லா ரெட்டாக வதக்கணும். நல்லா வதங்கட்டும், கொஞ்சம் வதங்கட்டும். மூடிடுறேன், மூடி வச்சிடுறேன். ஒரு 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 5 நிமிஷம் வதங்கட்டும். திறந்து கிண்டி விடணும். இன்னும் பொரியல வெங்காயம் ஸ்லோவாக தான் நான் வச்சேன், ஏன்னா தீஞ்சிரம் வீடு சின்னதாக வச்சேன் ஸ்டவ்வு. இன்னும் கொஞ்சம் பொரியணும். வெங்காயம் நல்லா பொரிஞ்ச பிறகு மல்லி தழை போட்டுக்கணும். ஏன் கொத்தமல்லி போடுறோன்னா மணக்கும், நல்லா வாசனையாக இருக்கும். ஒரு சிலர் அப்படி செய்ய மாட்டாங்க, ஒருத்தர் ஒரு மாதிரி பிரியாணி செய்வாங்க, ஒருத்தர் ஒரு மாதிரி சமைப்பாங்க. இது நாங்கள் சமைக்கிற மாதிரி சமைக்கிறோம். இன்னும் பொரியணும். வெங்காயம் நல்லா ரெட்டாக பொண்ண பொரியணும். இன்னும் பொரியல, பச்சையாக தான் இருக்குது. இன்னும் பொரிய வேண்டியது இருக்குது. பொரியல வெங்காயம் இன்னும் நல்லா பொரியணும். நல்லா செகப்பாக ஆகணும். அப்போ தான் நல்லா இருக்கும், சாப்பாடு டேஸ்ட்டாக இருக்கும். கல்யாண வீட்டு பிரியாணி மாதிரி இருக்கும். ஒரு தடவை இந்த மாதிரி உங்கள் வீட்டில் செய்து பாருங்கள், அப்புறம் நீங்கள் பாருங்கள், கேட்பீங்க திருப்பி திருப்பி. இன்னும் பொரியல, பச்சையாக தான் இருக்குது. இன்னும் நல்லா பொரியணும் வெங்காயம். இல்லைன்னா சாப்பாடு டேஸ்ட்டு கொடுக்காது. அதாவது சாப்பாடு நெய்ந்து போன மாதிரி ஆகிடும். எப்போவுமே வெங்காயத்தை நல்லா வதக்கணும், நல்லா ரெட்டாக ஆக்கணும். அப்போ தான் சாப்பாடு நல்லா இருக்கும். ஒரு சிலர் அப்படியே கொஞ்சம் இதானதும் அப்படியே போட்டுருவாங்க. அப்படி போடக்கூடாது. வெங்காயத்தை நல்லா பொன்னிறமாக வதக்கிக்கணும், எப்போவுமே நல்லது. பாருங்க எப்படி வதங்கிக்கிட்டு வருது பாருங்க. இன்னும் கூட வதங்கலை, இன்னும் இதாகல. இவ்வளோ நேரம் ஆகுது போட்டு, ஆனால் வதங்கல. மனுஷனே அடிக்கிற வெயிலுக்கு வதங்கிடுவான், இது வதங்க மாட்டேங்குது. இப்போ இந்த ஸ்டேஜில் மிளகாத்தூள் போட்டுக்கணும். காரத்துக்கு ஏற்ற மாதிரி நான் 1 கிலோவுக்கு 2 டீஸ்பூன் போடணும். உங்களுக்கு எவ்வளோ காரமோ எவ்வளோ தேவைப்படுதோ அது போட்டுக்கணும். 2 சின்ன டீஸ்பூன். இதில் ஒரு 4 போட்டுக்கலாம். இது சக்தி மிளகாத்தூள். இல்லை உங்களுக்கு வீட்டு மிளகாத்தூள் இருந்தால் கூட நீங்கள் போட்டுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இது போட்டால் கொஞ்சம் நல்லா ரெட்டாக, உங்களுக்கு கலர் பவுட்ரு போட வேண்டியதில்லை. பாருங்கள், 1 டீஸ்பூன் 2 டீஸ்பூன். ஏன்னா இந்த வெயில் நேரம் போதுமானது. ரொம்ப காரம் இருந்தால் நல்லதில்லை. இது சக்தி மிளகாத்தூள். இதை நல்லா கிளறி விட்டுக்கணும். ஏன்னா இதுக்கு நல்லா கிளறிட்டு இப்போ நல்லா கிளறுங்க. எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வரணும். கொத்தமல்லி ஒரு கையளவு கொத்தமல்லி போட்டுக்கோங்க. பாருங்க, ஸ்லோ பண்ணிக்கோங்க, ஏன்னா தீஞ்சிரும். கொஞ்சம் ஸ்லோ பண்ணிக்கோங்க. இதை நல்லா கொஞ்சம் கிளறி விட்டுக்கணும். கிளறி விட்டுக்கிட்டு ஸ்லோ பண்ணிக்கிட்டு கிளறி விட்டுக்கிட்டு இப்போ புதினா போடுங்க. ஒரு கையளவு
புதினா கழுவிடுங்க, கழுவிட்டு போடுங்க. கழுவிட்டு செய்யுங்க எது இருந்தாலும். ஒரு கையளவு புதினா போட்டு கிளறுங்க. அடி பிடிக்காம பார்த்துக்கணும். போட்டோமா இப்போ வந்து இந்த ஸ்டேஜில் இஞ்சி பூண்டு போட்டுக்கணும். இஞ்சி பூண்டு விழுது. ஒரு சிலர் தனித்தனியாக போடுவாங்க, நான் சேர்த்து அரைச்சி வச்சுக்கிறது, அதனால அப்படியே போட்டுறேன். அவ்வளோதான். 2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு. நீங்கள் 3 டீஸ்பூன் போடலாம் 1 கிலோவுக்கு. 1 கிலோவும் கொஞ்சம் கம்மி தான் நான் செய்திருக்கிறேன். நீங்கள் இஞ்சி பூண்டு விழுது, அதாவது 50 கிராம் பூண்டுன்னா ஒரு 100 கிராம் இஞ்சி போடலாம், தப்பில்லை. தான் போடுவாங்க 1 கிலோவுக்கு. 1 கிலோவுக்கு நீங்கள் கம்மியாக செய்தீங்கன்னா கொஞ்சம் கம்மியாக ஒரு 2 சேர்த்து அரைச்சி வச்சா ஒரு 2 டீஸ்பூன் அப்படி போட்டுக்கோங்க. போதிய லெவல் பார்த்து போட்டுக்கோங்க. இஞ்சி பூண்டு விழுது தான் டேஸ்ட்டு கொடுக்கும் சாப்பாடுக்கு. அது பச்சை வாசனை போக பொரிச்சுக்கோங்க. வெங்காயம் பச்சை வாசனை நல்லா போய் அப்படியே கொஞ்சம் பொரியட்டும். கத்தி தூள் ரெட்டாக இருக்குது, பயந்துடாதீங்க. காரம் இருக்காது. உங்களுக்கு போதிய லெவலுக்கு, உங்களுக்கு கம்மியாக காரம் தின்றவங்களும் இருக்கிறாங்க. நீங்கள் உங்களுக்கு வேண்டிய காரத்தை நீங்கள் போட்டுக்கலாம், ஒன்றும் தப்பு இல்லை. இந்த ஸ்டேஜில் தக்காளி போட்டுக்கோங்க. 1 கிலோவுக்கு 400 போடணும். நான் இது வந்து 1 கிலோவுக்கு கம்மியாக தான் சாப்பாடு செய்கிறேன், அதனால கொஞ்சம் கம்மி தான் போட்டிருக்கேன். 400 தக்காளி, 400 வெங்காயம் 1 கிலோவுக்கு எடுத்துக்கணும். 1 கிலோ சிக்கன் எடுத்துக்கணும். இது கொஞ்சம் நல்லா தக்காளி வேகட்டும். பச்சை மிளகாய் ஒரு எடுத்துட்டு வரேன். நாங்கள் வந்து காரம் கொஞ்சம் தான் யூஸ் பண்ணியிருக்கோம். கொஞ்சம் பச்சை மிளகாவை கழுவிட்டு பச்சை மிளகாய் பாருங்கள் எவ்வளோ போடணும்னு. உங்களுக்கு வேண்டியது காரம் எவ்வளோ தேவையோ அது போட்டுக்கோங்க. உங்களுக்கு வேண்டியதை போட்டுக்கோங்க. நான் வந்து ஸ்டவ் சின்னதாக தான் வச்சுருக்கிறேன். இந்த ஸ்டேஜில் தயிர் கூட ஊற்றிக்கலாம், தப்பில்லை. எல்லாம் சேர்ந்து வதங்கி வரட்டும். பாருங்க, நீங்கள் அப்படியே 1 கிலோவுக்கு நீங்கள் நிறையவே ஊற்றிக்கலாம். நான் வந்து 1 கிலோவுக்கு கம்மியாக தான் செய்கிறேன், அதனால கொஞ்சம் கம்மியாக ஊற்றிக்கிட்டேன். பாருங்க, பச்சை மிளகா, தக்காளி, புதினா, மிளகாத்தூள், இஞ்சி பூண்டு விழுது, வெங்காயம் 400 எல்லாத்தையும் போட்டு இதில் லைட்டாக கொஞ்சம் தண்ணி போட்டுக்கோங்க. கொஞ்சம் அந்த பச்சை வாசனை போகட்டும். ஸ்லோ பண்ணி அரிசி தண்ணி எடுத்து சாப்பாடு. சிக்கனை கொஞ்சம் மஞ்சள்தூள் போட்டு நல்லா இப்படி உரசி ஒரு தண்ணி கழுவிட்டா, நீச்சல் தண்ணி ஏற்கனவே நான் இதில் 7 தண்ணி கழுவிட்டேன். இப்போது மஞ்சள் போட்டு ஒரு தண்ணி அழுத்துறேன். முட்டை 8 தண்ணி கழுவிட்டேன். சுத்தமாக இருக்கும். அப்போ தான் நம்ம சாப்பிட்ற பொருள் சுத்தமாக இருக்கணும்ல, கவுச்சி அடிக்காமல் இதாக இருக்குது. பாருங்கள், இது வந்து 8வது தண்ணி கழுவுறேன் நான். அதை கட்டு அப்படி
இப்போ பாருங்கள் எப்படி கொதிக்குதுன்னு பாருங்கள். இந்த ஸ்டேஜில் நம்ம இந்த சிக்கனை போட்டுக்கலாம். ஏன்னா லேட்டாக போகிறோன்னா சிக்கன் வந்து ரொம்ப கரிஞ்சிடும். அதனால இப்படி போட்டால் தான் நல்லது. இப்போ பாருங்கள் சிக்கன் போடுறேன். இந்த ஸ்டேஜில் சிக்கனை போட்டுங்க. 1 கிலோ சிக்கனை போட்டுங்க. பாருங்க போட்டாச்சா? ஓகேயா? இப்போ பாருங்கள் கிளறி விடணும். இல்லை ஆல்ரெடி சிக்கனில் தண்ணி விடும். இப்போ எப்படி இருக்குது பாருங்கள். இப்படி மணக்குது பாருங்கள் பிரியாணி. இதில் ஸ்டேஜில் பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள். பாருங்கள் லைட்டாக உப்பு பார்த்துக்கலாம். உப்பு கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. லெமன் போடணும். உப்பு பார்த்துக்கங்க. தேவையான உப்பை போட்டுக்கோங்க. நான் உப்பு கம்மி தான் போட்டேன். உங்களுக்கு தேவையான உப்பு பார்த்து பார்த்து போட்டுக்கோங்க. அதுக்குன்னு உப்பு போடாத அப்புறம் என்ன இவங்க சொன்னாங்க நல்லாவே இல்லையே சொல்லக்கூடாது. இப்போ வந்து லெமன் கொஞ்சம் புரிஞ்சு விட்டுக்கணும். இப்போ இதில் கொஞ்சம் தேவையான லெமனை நம்ம புழிஞ்சு விட்டுட்டா டேஸ்ட்டு கொடுக்கும். இங்கே பாருங்கள் லெமன். அதுக்கு ஒரு லெமன் இப்படி போட்டுக்கணும். ஓகேயா? பாருங்க பாருங்க எப்படி வந்திருக்குது பாருங்க. இப்படி ஒரு கொஞ்சம் தண்ணி லைட்டாக போட்டு 1 கிளாஸ் தண்ணி லைட்டாக போட்டு மூடி வச்சுங்க. அடி பிடிக்காமல் இருக்கும். அதுக்காக தண்ணி போட்டேன். இப்போ இதை மூடி வச்சுட்டு அங்கே சோறு ஆகுது. அரிசி தனியாக வேக போட்டு போட வேணாம். எனக்கு அப்படி தான் எங்கள் வீட்டில் பிடிப்போம். அப்படி தான் சாப்பிடுவாங்க. இது சேர்த்து போட்டால் டேஸ்ட்டு கம்மியாக இருக்கும். நம்ம இப்படி சமைச்சோன்னா டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். ஒரு சிலர் அப்படியே தம் பிரியாணி மாதிரி ஆக்குவாங்க. அது ஒரு சிலருக்கு பிடிக்கும். எங்கள் வீட்டில் அது பிடிக்காது. அதனால நாங்கள் இப்படி தான் சமைப்போம். மூடிடுறேன். தண்ணி வந்து நல்லா கொதிக்கிட்டு பாருங்கள். இந்த ஸ்டேஜில் நம்ம அரிசியை கழுவி வச்சுருக்க அரிசியை ஊற வச்சுருக்க அரிசியை தண்ணி வெடிக்கட்டிட்டு நல்லா வெடிக்கட்டிடணும். நல்லா வெடிக்கட்டிட்டு பாருங்கள். தண்ணி நல்லா வெடிக்கட்டிடணும். பாசுமதி ரைஸ் அரிசி போட்டுக்கணும். ஏற்கனவே உப்புலாம் போட்டேன். இதில் அரிசி பாருங்கள். பார்த்து செய்யுங்க. அடுப்பாண்டை செய்யும்போது சுடுதண்ணி கிட்டத்தண்ணி மேலே ஊற்றிக்காமல் பத்திரமா சமையல் செய்யுங்க. நல்லது. வெயில் நேரம் பாருங்கள். இது நல்லா கொஞ்சம் வெந்து வரட்டும். ரொம்ப வேகக்கூடாது. ஏன்னா இது வெயில் நேரம் வேறு சீக்கிரம் வெந்துடும் சாப்பாடு. சும்மா ஒரு சாப்பிட்ற பதத்துக்கு கொஞ்சம் விரையாகவே இருக்கணும். இப்போ ஃப்ரைட் ரைஸ்லாம் எப்படி செய்கிறாங்க அந்த மாதிரி லெவலுக்கு வெடிச்சுக்கணும். சாப்பாடு வெடித்து அதில் போட்டு தம் குத்துற வேண்டியது தான். முடிஞ்சு போச்சு. உப்பு பதமாக இருக்கான்னு பார்த்துக்கணும். போட்டாச்சு பாருங்கள். சுத்தமாக கழுவி போட்டாச்சு. ஓகேயா? மூடிடலாம். இதை கொஞ்சம் லைட்டாக மூடி வச்சிடலாம். இல்லை தேவையில்லை. ஏன்னா கொதிச்சு தாளா வெளியே வந்த பிறகு திறந்து விடலாம். இப்போ இதை கிளறி விடலாம். பாருங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்கள்.
இது ரொம்ப வந்து எப்படி சொல்கிறது, இந்த வெயிலுக்கு அதுக்கும் ரொம்ப வந்து வெந்து போயிடும். அதனால் கொஞ்சம் சின்னதாக, ரொம்ப சின்னதாக பண்ணுறது நல்லது. இல்லை கொஞ்சம் நேரம் ஆஃப் பண்ணி வச்சுருது நல்லது தான், ஒன்றும் தப்பு இல்லை. ஏன்னா கறி ரொம்ப வெந்து போயிடும். பாருங்கள், பாருங்கள் கறி எப்போவே எப்படி வெந்துடுச்சு பாருங்கள். இங்கே பாருங்கள் கறியை பாருங்கள், சிக்கனை பாருங்கள், லெக் பீஸ் பாருங்கள், பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள். பாருங்கள் இப்படிதான் இருக்கணும், சாப்பிட்ற மாதிரி இருக்கணும். இங்கே பாருங்கள் எல்லாம் செய்வாங்க, ஆனால் எந்த கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். பாருங்கள் இது கிளறி விட்டுட்டு நான் வந்து ஏன்னா ரொம்ப வெந்து போயிருக்குது, அதனால் கொஞ்சம் ஸ்டவ்வை ரொம்ப வெந்துடுச்சுன்னா கொஞ்சம் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணி வச்சிடலாம். ஆஃப் பண்ணி வச்சுட்டு அப்புறம் அந்த சாப்பாடு போடுற நேரம் நம்ம வந்து லைட்டாக பற்ற வச்சுக்கலாம். இப்போ பாருங்கள் நல்லா வெந்து, ரொம்ப வேக போடக்கூடாது, சும்மா அரை அரிசியாக இருக்கணும், கொஞ்சம் விரையாக இருந்தால் நம்ம தம் கொடுக்கறதுக்கு கரெக்டாக இருக்கும். பாருங்கள் பாருங்கள் இப்படியே உப்பெல்லாம் போட்டாச்சு, பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். பாருங்கள் சாப்பாடு இந்த ஸ்டேஜில் வெடிச்சிடலாம். சாப்பாடை ஆஃப் பண்ணிவிட்டு தட்டை மூடிட்டு இப்போது சாப்பாடை வெடிச்சிடலாம். பாருங்கள் பார்த்து வெடிங்க. ஒரு சிலர் அந்த வெடிக்கிறது எல்லாம் வச்சுருப்பாங்க, இங்கே இல்லை, அதனால நான் இப்படி செய்கிறேன். சாரி. பார்த்து கையிலலாம் பதமாக பார்த்து வெடிங்க. ஒரு சிலருக்கு தெரியாது இதெல்லாம் செய்கிறதுக்கு, அதனால் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். மேலகில் பட்டுறோம் கஞ்சி தண்ணி, ரொம்ப ஜாக்கிரதையாக சமைக்கும்போது. எப்போவுமே எண்ணெய் கஞ்சி தண்ணிலாம் இருந்தால் சாப்பாடு நான் வெடித்து தான் போடுவேன், இதுதான் பிடிக்கும் எங்களுக்கு. எப்போவுமே ஜாக்கிரதையாக கிச்சன் கிட்ட வேலை செய்தால் ரொம்ப நுணுக்கமாக பார்த்து செய்யணும். கொஞ்சம் கையில் காலில் பட்டாலும் வெந்து போயிடும், அதனால ரொம்ப ஜாக்கிரதையாக செய்யணும். நம்ம எல்லாம் முடிச்சுட்டு க்ளீன் பண்ணிக்கலாம், ஒன்றும் தப்பில்லை, நம்ம வீடு தானே. ஒரு சிலர் செய்துக்கிட்டே க்ளீன் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க, நம்ம வேலையை முடிச்சுட்டு க்ளீன் பண்ணிக்கலாம், சுத்தம் பண்ணிக்க வேண்டியது தான். பாருங்கள் வெடிக்கட்டிட்டேன்னா சாப்பாடை நல்லா தண்ணியை இருத்த வெடிக்கட்டணும். வெடிக்கட்டியாச்சா பாருங்கள், நல்லா தட்டிக்குங்க. பார்த்தீங்களா சாப்பாடு. இதில் இந்த ஸ்டேஜில் நம்ம இந்த சிக்கன் கிரேவியில் இந்த சாப்பாடை நம்ம போட்டுடணும். இந்த கிரேவியில் போட்டுடலாம். பாருங்கள் பார்த்துட்டிங்களா எப்படி இருக்குது பாருங்கள் சாப்பாடு, உதுத்தமாக சாப்பாடு. ஒரு சிலருக்கு இப்படி வராது, நம்ம ரொம்ப நுணுக்கமாக பார்த்து பண்ணணும். பாருங்கள் கொதிக்குது பாருங்கள். சாப்பாடு எப்படி நீட்டாக எப்படி இருக்குது பாருங்கள் சாப்பாடு. பாருங்கள் இந்த ஸ்டேஜில் க்ளீனாக எல்லாத்தையும் எடுத்து சாப்பாடு வேஸ்ட் பண்ணாமல், இந்த சாப்பாடுக்கு தான் நம்மளாம் கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறது, சொல்கிறது எல்லாம் இந்த வயிற்றுக்கு தான். வேஸ்ட்டு பண்ணக்கூடாது, ஃபுட்டு வேஸ்ட் பண்ணக்கூடாது. வேஸ்ட் பண்ணாமல் நம்மக்கிட்ட அதிகமாக இருந்தால் இல்லாத ஏழை மக்களுக்கு, எளிய மக்களுக்கு நம்ம அந்த ஃபுட்டை சந்தோஷமாக கொடுக்கணும். நம்ம வந்து வேஸ்ட் பண்ணக்கூடாது, ஃபுட்டு வேஸ்ட் பண்ணக்கூடாது. எங்கள் வீட்டில் கூட மிஞ்சிச்சுன்னா யாருக்காவது கூப்பிட்டு நான் கொடுத்துருவேன். சாப்பாடு நிறைய இருந்தாலோ கொண்டாலோ எவ்வளோ பேர் இதுக்கு தான் கஷ்டப்படுறோம். வேஸ்ட்டு பண்ணாமல் நம்ம ரொம்ப நாள் ஃப்ரிட்ஜில் வச்சு தின்னாமையும் யாருக்கும் கொடுத்துடலாம், யாரும் சந்தோஷமாக சாப்பிட்டுட்டு போட்டோம். இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம வந்து இந்த வெடித்து வச்ச கஞ்சி தண்ணி பாரு, கஞ்சி தண்ணி பார்த்துக்கோங்க. வெடித்து வச்ச கஞ்சி தண்ணி பார்த்துக்கோங்க. போட்டாச்சு. போட்டாச்சா? இப்போ வந்து இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து லெமன் கொஞ்சம் லைட்டாக போட்டுக்கலாம். இந்த ஸ்டேஜில் கொஞ்சோண்டு லைட் லெமன் போட்டுக்கிட்டா நல்லது. ஏன்னா அதில் நான் வந்து பாதி தான் போட்டேன். பாருங்கள்
பெரிய லெமன் இது. கிளறி இப்படி இப்படி செய்யணும். ஏன்னா அந்த கீழே இருக்க அந்த மசாலாலாம் மேலே இப்படி போட்டோம்னா பாருங்க, இந்த இதுக்கு வெயிலுக்கு அதுக்கும் சீக்கிரம் தம் ஆயிடுச்சு சாப்பாடு. பாருங்க இப்படி போடணும். இது கை கரண்டி சரியில்லை, நீட்டு கரண்டியாக நல்லா வச்சுக்கோங்க. வச்சுக்கிட்டு இப்படி மேலே மேலே அள்ளி போட்டு இன்னும் நல்லா உங்களுக்கு கிளறிக்கிட்டிங்கன்னா சாப்பாடு நல்லா பாருங்க. இது அவசரப்படாது பாருங்க. இன்னும் தம்ல நடக்கல, கரண்டி எடுத்துட்டாரு. இப்போ பாருங்க, இப்படி வந்திருக்கு பாருங்க சாப்பாடு. பாருங்க, ரொம்ப இதாக வடிச்சா சாப்பாடு உடஞ்சிரும். பாருங்க சிக்கன் பாருங்க, லெக் பீஸ் அப்படியே இருக்கு பாருங்க. பிரியாணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பார்த்துட்டு அப்படியே விட்டுறாதீங்க. எங்களுக்கும் கொஞ்சம் இது பண்ணுங்க. சரியா? ஓகேயா? ஓகே, பிரியாணி தயார். பார்த்துட்டிங்களா? அவ்வளோதான், மூடி வச்சிடலாம்.